அடுத்த 3 நாட்களில் மீண்டும் ஒரு வெள்ளம் தாக்கக்கூடும் என நேபாளத்தை சீனா எச்சரித்துள்ளது. நேபாளத்தில் பனிப்பாறை சரிவால் உருவான திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் பெரும் நிலச்சரிவு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் 300 இந்தியர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 332ஆக உயர்ந்துள்ளது. இந்நிலையில் நேபாள எல்லைக்கு அருகே உள்ள சோட்சென் கோலா மற்றும் புரேபு சாங்பு நதிகள் சங்கமிக்கும் இடத்துக்கு அருகே பெரிய தடுப்பு ஏரியை சீனா உருவாக்கியுள்ளது. இந்த ஏரியின் கொள்ளளவு ஏற்கனவே 7.6 கோடி கன அடியை தாண்டி தற்போது தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 3 நாட்களில் மேலும் 10.60 கோடி கன அடி தண்ணீர் அதில் சேரும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பு ஏரி எதிர்பாராத விதமாக உடைந்தால் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள பகுதிகள் மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக சீனா எச்சரித்துள்ளது.